வழியில் இருக்கும்ன்றத. மும்மொழி கொள்கையை எதிர்த்து தான் வந்து வெளில வந்துருந்தீங்க. ஏன் அது இவ்வளோ பாஜக அப்பவும் தெரியல, ஏன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாநாடு? அப்படி கிடையாது. மும்மொழி கொள்கை லாங்குவேஜுக்கு எதிரி கிடையாது நம்ம. ஆனால் கரெக்டாக ஹிந்தி தான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் அது ஏற்றுக்க முடியாது. அண்ட் இன்னொன்று, இப்போது தமிழகத்தில் குழந்தைகளுக்கு அது அவசியம் இல்லாத ஒரு மொழி அப்படின்றது கற்றுக்கலாம். 2 வாரம் படித்தா ஒரு மொழி கற்றுக்கலாம். அதை ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மேடம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்குன்னா, கட்டாயப்படுத்தலை, ஃப்ரெஞ்சு எடுத்துக்கோங்க, தெலுங்கு எடுத்துக்கோங்க, என்ன வேணால் மராத்தி கூட எடுத்துக்கோங்க, நாங்கள் ஹிந்தின்றது பாரத பிரதமர் மோடி வந்து புஷ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து கிரெடிட் கார்டு நான் வேணான்னு நான் சொல்கிறேன். எனக்கு கடன் வாங்குற பழக்கம் பிடிக்காது. கிரெடிட் கார்டு நான் வேணான்னு சொல்லும்போது டெய்லி 10 பேர் ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லும்போது எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கா இல்லையா? உங்களை எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? நம்ம ஒரு முக்கியமாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது திணிக்கிறது தானே. ஃப்ரீயாக கொடுத்தாலும் வேணான்றவங்களுக்கு எதுக்கு வேணும்? வேணாம். எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு பால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில். நாங்கள் பால் பாயாசம் கொடுக்குறோம், நீங்கள் சும்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அது வேணான்னு விரும்புகிறாங்க குழந்தைங்க. மேடம், ஆளுகின்ற கட்சியும் சரி, ஆண்டா கட்சியும் சரி, ஏன் அவங்களெல்லாம் விட்டு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இனி தளபதி விஜய் அவர்களோட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தோட வெற்றி களமாக மாறப்போகுது. அதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு சதவீதம் வந்து 2026 பெரியதளவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களோட கருத்து என்ன? இல்லை, ரொம்ப எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. ஆல்ரெடி 1.5 கோடி உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் இதுக்கு மேலே இன்னும் விறுவிறுப்பாக தான் இருக்கும். களம் இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது. அடுத்த 10 மாத காலங்கள் எலெக்ஷனை நோக்கி போகும்போது இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றி கழகம் தாண்டி பிற கட்சிகள் யாருன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணாங்களா? நீங்கள் விலகிறன்ற போது எந்தெந்த கட்சிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்தாங்க? நிறைய இருந்தது. ஒரு சிலர் வந்து என்னென்ன பேர் குறிப்பிட்டு இருந்தது. ஆனால் என்னோட கொள்கைகளுக்கு வந்து தளபதி விஜய் அவர்களோட தேசியமும் திராவிடமும் எனக்கு செயல்படுறதுக்கும் இயங்குறதுக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் நம்பி தான் நான் டிவி. லாஸ்ட் ஒன்று, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பாலியல் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் தளபதி அவர் பார்த்து வாய்ப்பு கிடைச்சதா பெண்கள் குறித்து என்ன மாதிரி விஷயம் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்புக்காக தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கும் நிற்பார். அதுக்கு உறுதுணையாக பெண்களுக்கான ஒரு குரலாக நானும் இருக்கணுன்ற ஒரு பங்கீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இணைஞ்சிருக்கோம்.